ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஹப். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எந்த டவுட்னாலும் இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு ப்ரௌசரில் டிஎன்பிஎஸ்சின்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணியும் கிடைக்கலனா உங்களுக்கு நான் இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இதான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஹோம் பேஜு. இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலே ஒரு பாப்அப் மாதிரி வரும், அதில் ஓகே கொடுங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழில் தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தமிழ் செட் ஆகல அப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபுல்லாகவே இங்கிலீஷில் வேணும்னா ரைட் சைட் டாப் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றினோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கிலீஷில் வந்துடும். செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நியூ யூஸராக இல்லை ரிஜிஸ்டர்டு யூஸரான்ட்டு நம்ம நியூ யூஸர், ஸோ நியூ யூஸர் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட் லாகின் ஐடின்னு இருக்கும். இந்த லாகின் ஐடியில் உங்கள் நேம், அதுக்கப்புறம் பின்னாடி ஏதாவது கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா எப்பயுமே மறக்காதீங்க. நீங்கள் இங்கே கொடுத்த உடனேவே செக் அவைலபிலிட்டின்னு கொடுங்க. இங்கே க்ரீன் டிக் வரும். இந்த கொடுத்த அடுத்த நிமிஷமே ஒரு நோட் பேட்லேயோ இல்லை ஒரு ஸ்லிப்லேயோ எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாகின் டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாஸ்வேர்டு போடவே பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த் காட்டும். ஸோ மேக்ஸிமம் க்ரீனில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அங்கே என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்ட் இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுங்க. தென் உங்கள் இமெயில் ஐடி இங்கே கிளியராக என்டர் பண்ணுங்கள். எந்த மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதே மெயில் ஐடி கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மக்கிட்ட 1 or 2 மெயில் ஐடி கூட இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோமோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னு எப்போ எடுத்தாலுமே அந்த மெயில் ஐடி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் மெயில் ஐடி கொடுங்க. மெயில் ஐடி கன்ஃபார்ம் மெயில் ஐடி ஓகே ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் போகணும். பர்சனல் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்கள் நேம் தான் கொடுக்கணும். ஸோ உங்கள் நேம் எஸ்எஸ்எல்சி ஐ மீன் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி பிரிண்ட் ஆகிருக்கோ அதே மாதிரி அதே ஃபார்மேட்டில் இங்கே கொடுங்க. நேம் போட்டதுக்கப்புறம் உங்கள் இனிஷியல் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை பை சென்டிங் ஓடிபி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. வெரிஃபை ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம், அப்பா பேர் கொடுக்கணும், அப்பாவோட இனிஷியல், அதுக்கப்புறம் அப்பா எந்த ஊரில் எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தாருன்னு மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இருக்க நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், இது ஃபுல்லாக மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் சிமிலர்லி அம்மா நேம் கொடுக்கணும், அம்மாவோட இனிஷியல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், தென் ரிலீஜன் மென்ஷன் பண்ணோம். இது ரிலீஜன் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே அதே ரிலீஜனாக இல்லை கன்வெர்ட் ஆனீங்களான்னு கேட்கும். அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துட்டு கீழே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கேட்டகரின்னு கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் கம்யூனிட்டி வித்தின் தமிழ்நாடுன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன கம்யூனிட்டின்னு மென்ஷன் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா அதோட சப்காஸ்ட்டும் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நாம்பலாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கும் போது நாங்கள் திருப்பத்தூரில் எடுத்தோம். அப்போ வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னு தான் நாங்கள் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர், டேட் ஆஃப் இஷ்யூ கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. இந்த பேஜில் எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் இருக்கும். எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் தப்பாகவே கொடுக்கக்கூடாது. உங்கள் எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ப்ராப்பராக கொடுங்க. சப்போஸ் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணால் கூட உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இந்த எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கரெக்டாக கொடுங்க. உங்களோட எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு எந்த மந்த் ஆஃப் பாசிங்ன்றதை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மந்த்து என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இயர், எந்த வருஷம் நீங்கள் எஸ்எஸ்எல்சி முடிச்சிங்க, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட். டேட் ஆஃப் பர்த் முடித்ததுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி நீங்கள் எந்த போர்டு, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியான்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஸ்டேட் போர்டு கொடுத்துட்டு எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர், இங்கே அந்த சர்டிஃபிகேட்லேயே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் இல்லை சீரியல் நம்பர்னு இருக்கும், அதை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள்.
சர்டிஃபிகேட் நம்பர் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழா இங்கிலீஷான்னு கொடுங்க. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷனில் கரண்ட் அட்ரஸ் கொடுங்க. பெர்மனண்ட் அட்ரஸில் உங்கள் சொந்த வீடு இல்லை இப்போ நான் சென்னையில் இருக்கேன், அங்கே வாடகை எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய சொந்த வீடு பார்த்திங்கன்னா திருப்பத்தூரில் இருக்குன்னா இப்போ நான் இங்கே திருப்பத்தூர் அட்ரஸ் தான் கொடுக்கணும் பெர்மனண்ட் அட்ரஸில். அது என்டர் பண்ணுறதுக்கப்புறம் எந்த டவுனு, அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு. சிமிலர்லி பெர்மனண்ட் அட்ரஸ்க்கும் அதே மாதிரி பண்ணுங்கள். அட்ரஸ் டீட்டெயில்ஸில் எல்லாமே என்டர் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீடுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவும் சைனும் நம்ம அப்லோட் பண்ணோம். ஃபோட்டோவோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ உங்களோட ஃபோட்டோ அதோட அதிகமாக சைஸ் இருந்துச்சுன்னா ஆன்லைன்லேயே ரீசைஸ் இமேஜுன்னு கொடுத்து உங்களோட ஃபோட்டோவை தேவையான சைஸுக்கு கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்லோட் சைனு ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் போட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் எப்பயுமே எந்த சைன் யூஸ் பண்ணுவீங்களோ லாஸ்ட் வரைக்கும் அதே சைனே மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட்டுன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் லோட் ஆகும். செலக்ட் பேமெண்ட் கேட்வேல நாம் பார்த்திங்கன்னா எஸ்பிஐயா இல்லை பேமெண்ட் கேட்வேவான்னு கேட்கும். பேமெண்ட் கேட்வேன்னு நம்ம கொடுத்துக்குறோம். அடுத்தது பேமெண்ட் டைப்பில் ஆன்லைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் கார்டு டீட்டெயில்ஸ் போடுங்க, எக்ஸ்பைரி டேட், அதுக்கப்புறம் மந்த்து, இயரு, சிவிவி போட்டுட்டு மேக் பேமெண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இதுதான் டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.